Welcome to Chennai Press News Channel. Synagogue Multi-Sports Arena, Chennai is one of the future Olympics Games pickleball courts, was launched by India's and CSK cricketer, Vijay Shankar in the presence of Chennai Pickleball Association Secretary Manendra, sports officials, coaches, students and parents. The arena comprises 4 USA standard pickleball courts, with a skating rink, and 2 badminton courts of Badminton World Federation (BWF) standard. Pickleball's popularity in India has been on the rise recently, with the trend being no different in Chennai. A combination of tennis, badminton and table tennis, pickleball is popular among people from different age categories. எங்க ஏரியால இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிங் ஃபெசிலிட்டி தந்ததுக்கு சினர்கோ அண்ட் த டீம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு ஃபெசிலிட்டி வந்து டெஃபினெட்லி நீடட். அண்ட் ஆஸ் அ ஸ்போர்ட் லவர், நாட் ஜஸ்ட் கிரிக்கெட், ஐ திங்க் எனி ஸ்போர்ட் வந்து இட் இஸ் ஆக்சுவலி க்ரோயிங். அண்ட் இங்கே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக கிரிக்கெட்ல டெஃபினட்டா நல்லா பண்றது வந்து இந்தியா பண்ணி they have represented India. அதோ ரெக்கார்ட்லாம் வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேன் எவ்ரிதிங் இஸ் நெவர் எண்டிங். நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணினே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கிடைச்சதுக்கு வந்து நிறைய பேர் வந்து டெஃபினெட்லி ஷுட் பி ரியலி தேங்க்ஃபுல். அண்ட் நான் வந்து இந்த ஏரியாலேருந்து நான் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் அபவுட் தட். ஏன்னா எனக்கு இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. மேபி பிறந்தது வந்து மேபி திருநெல்வேலி, வளர்ந்தது ஃபுல்லாக இந்த ஏரியா தான். ஸ்கூலிங் எல்லாமே இங்கே தான். ஸோ ரியலி ரியலி ஹாப்பி டு பி ஹியர் டு சி சச் அ ஃபெசிலிட்டி. இவ்வளோ மல்டி ஸ்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். Thank you, sir. Thank you, sir. Thanks a lot. Now, Mr. Vijay Shankar will take a couple of questionnaires that the press get and the questions. CSK cricketing academy how do you see that? கண்டிப்பா எல்லா ஸ்போர்ட்டுமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அகாடமிஸ், நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஏன்னா வந்து ஸ்போர்ட் டெவலப் பண்ணதா எல்லாமே பண்றாங்க. ஸோ கண்டிப்பா ஸ்போர்ட் டெவலப் பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் சூப்பர் விஷயம் தான். அவரை பத்தி சொல்றது நான் அவரு தலைவர் தான், அவ்வளவுதான் அவரு. நான் வந்து சினர்கோவோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். ஓகே, அது இல்லாம எம்சி பிக்கிள் பால்ன்ற பிராண்டுக்கும் நான் ஃபவுண்டரா இருக்கேன். இங்க வந்து நங்கநல்லூர்ல வந்துட்டு நாங்க இப்போ புதுசா ஒரு 4 பிக்கிள் பால் கோர்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் ஆஸ் பர் யூஎஸ்ஏ ஸ்டாண்டர்டோட. இப்போ பிக்கிள் பால் வந்து நம்ம ஊர்லயும் நிறைய வந்து பாப்புலர் ஆயிட்டே வருது. ஸோ இந்த கேம் டெவலப் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவ்ல, நிறைய சில்ட்ரனுக்கு இந்த கேம் கிடைக்கணுன்ற ஒரு மோட்டிவ்ல வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் நங்கநல்லூர்ன்ற ஏரியால, சென்னையில. ஸோ இது வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு உண்டான விஷயங்கள் நிறைய இங்க பண்றோம். கோச்சிங் பண்ண போறோம், ஒரு அசோசியேஷன் ரெலவெண்டான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண போறோம், ஒரு கோச் கோர்ஸ் பண்ண ஒரு கோர்ட் தேவைப்பட்டுருச்சு. அதனாலதான் நாங்க இங்க வந்து ஒரு 4 பிக்கிள் பால் கோர்ஸ் வந்து பில்ட் பண்ணிருக்கோங்க. ஸோ இதுல வந்து சில்ட்ரன் குரூப்னு பாத்தீங்கன்னா 6 இயர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். இது வந்து நாட் ஓன்லி பிக்கிள் பால், இது வந்து ஒரு மல்டி பர்பஸ் கோட்டாவும் பண்ணிருக்கோம். இதுல வந்து ஸ்கேட்டிங்கும் பண்ண போறாங்க சார். ஸோ இது வந்து ஒரு ஐபா அப்ரூவ்டு கோச்சஸ் வந்து இங்க கோச் பண்ண போறாங்க. கண்டிப்பா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் வந்து வீக்லி ஒரு 4 days கோச்சிங் அந்த மாதிரி
அசிஸ்டன்ட் கோச்சஸ் எப்படி இப்போ எல்லாமே ஷிஃப்ட் மாதிரிங்களா இல்லை எவ்வளோ நேரம்? இப்போ கோச்சஸ் கோச்சிங் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரம் கோச்சிங் எடுப்பாங்க சார். ஷிஃப்ட் வந்து வரவேற்பு சார் சென்னைன்னு இல்ல, பொதுவா வந்து இந்தியால வந்து இதுக்கு உண்டான வரவேற்பு வந்து நல்லா இருக்கு. நம்ம சவுத் இந்தியால வந்து கொஞ்சம் ஸ்லோவா பிக்கப் ஆயிட்டு இருக்கு. பட் வந்து நார்த் இந்தியால எஸ்பெஷலி மும்பைல வந்துட்டு ஒரு 1000 பிக்கல் பால் கோர்ட் பக்கம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா கிட்ட வந்து ஒரு 100+ பிக்கல் பால் கோர்ட்ஸ் ஆயிருக்கு சார். டைமிங் எப்படி சார்? சார் இது வந்து கோச்சிங்னு பாத்தீங்கன்னா வந்து ஈவினிங் 4 o'clockல ஸ்டார்ட் ஆகுது. பட் வந்து இது ஹவர்லி பேசிஸ் புக் பண்ணிட்டு கோச்சிங் வந்து ஈவினிங் தான். ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த டைமிங் பசங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிறதுனால அந்த டைமிங்ல கோச்சிங் வச்சிருக்கோங்க. ஆமாங்க சார். டோர்னமெண்ட் வந்துட்டு இப்போ வந்து நம்ம இந்தியா லெவல்ல வந்து நம்ம பாம்பேல தான் அதிகமா டோர்னமெண்ட்ஸ் நடக்குது. பட் நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்ட்லயும் அப்புறம் வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் லெவல்லயும் வந்து இப்போ சாம்பியன்ஷிப் ரேங்கிங் இதெல்லாமே நடக்குது சார். சரி, இப்போ வந்து ஒலிம்பிக் கமிட்டி, அதாவது வந்து இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டியா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியா இருக்கட்டும், இப்போ வந்து இந்த பிக்கல் பாலுக்கு வந்து வரவேற்பு கொடுத்துட்டு இந்த கம்மிங் ஒலிம்பிக்ஸ்ல வந்து இது ஒரு ட்ரையல் கேமா பாக்குறாங்க சார். ரெண்டாவது பிரான்ச் நாங்க சென்னையிலேயே இன்னும் கொஞ்சம் பிரான்ச்சஸ் வந்து ஓபன் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து சென்னையில கொஞ்சம் பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடும் ஓபன் பண்ணலான்ட்டு பிளான்ல இருக்குங்க. மிஸ்டர் விஜய் சங்கர் சிஎஸ்கே கிரிக்கெட்டர், இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் வர போறாருங்க. அவர் தான் இது வந்து இனாகிரேட் பண்ண போறாருங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.